ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம தி 100 சீரிஸ் உடைய சீசன் 4 தான் பார்க்க போறோம். போன சீசன்ல ஒரு ஏஐ மனுஷங்க சந்தோஷமா வாழணுன்றதுக்காக இந்த உலகத்தையே அழிச்சது மட்டும் இல்லாம மனுஷங்களையும் கொன்னு அவங்களோட மெமரியை டிஜிட்டலா மாத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கிளார்க்கு அழிக்கிறாங்க. அதுவும் எப்படி கருப்பு ரத்தம் இருக்கிற நைட் பிளட்ஸை சேர்ந்த அன்டாரின்ற ஒரு பொண்ணுடைய ரத்தத்தை கிளார்க் அவங்க உடம்புல ஏத்திக்கிட்டு ஆலியோடைய வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 சிப்பை அவங்க சாப்பிட்டு ஆலியோடைய ப்ரோக்ராம்குள்ள போயிட்டு அந்த கில் ஸ்விட்சை ஆஃப் பண்ணி அழிக்கிறாங்க. ஆனா அப்பதான் ஏஐ ஒரு குண்டை தூக்கி போடுது. இன்னும் சில மாசங்கள்ல நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் வெடிச்சு அகெயின் பூமியில ரேடியேஷன் அதிகமாகும்னு சொல்ல மனித இனத்துக்கு அடுத்த ஆபத்தும் வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத தான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல் ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம சீசன் 4 கதைக்குள்ள போகலாம். ஸோ கதை எங்க முடிஞ்சதோ அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம கிளார்க்கு ஆலியோடைய ப்ரோக்ராமிங் குள்ள போய் ஆலியா அழிச்சிட்டாங்க. திரும்ப அவங்க வெளியே வரும்பொழுது ரவுண்டர்ஸை சேர்ந்த நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா ஆலியோடைய சிப்பை சாப்பிட்டு இவங்க சிட்டி ஆஃப் லைட் அந்த ப்ரோக்ராம்குள்ள வந்திருப்பாங்க. ஸோ அப்படி வந்தவங்கள அந்த ப்ரோக்ராமிங் குள்ளேயே கிளார்க்கும் லெக்ஸாவும் சாகடிச்சிருப்பாங்க. ஸோ ப்ரோக்ராம்ல அவங்களோட மைண்ட் இறந்து போனதுனால ரியல் லைஃப்ல அவங்க எல்லாருமே கோமாவில் இருக்காங்க. ஸோ மற்ற கிரவுண்டர்ஸ்லாம் இதை பார்த்து நம்ம ஸ்கை பீப்புள் கிளார்க்கு மேலாம் செம கோவப்படுறாங்க. அதோட இன்னும் 6 மாசத்துல நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் சூடாகி வெடிச்சு செதறி அகைன் ஒரு பேராபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தா பெல்லமே தடுக்கிறாரு. வேணா இதை சொன்னா மோசமான விஷயம் நடக்கும், அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவதான் திடீர்னு இன்னும் இவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு ஒரு சவுண்டு. போய் பார்த்தா ஐஸ் நேஷன் ராணியோடைய பையனான ரவுன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவர் அந்த சிப்பெல்லாம் சாப்பிடவே இல்லை. நடந்த சண்டையில குண்டடி பட்டிருக்கும் போல. உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும்னு நினைச்சா ஐஸ் நேஷனை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து அங்க இருக்கிற கிரவுண்டர்ஸ் எல்லாரும் முன்னாடியும் ஸ்கை பீப்புள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், இவங்க வந்ததுல இருந்து தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தூண்டிவிட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கை பீப்புளுக்கு சப்போர்ட்டா ஒருத்தவங்க வந்தா அவங்கள போட்டு தள்ளுறாங்க. சோ இப்ப கிரவுண்டர்ஸ்க்கு மொத்தமா ஒரு லீடர் அப்படின்னு ஒருத்தவங்க கிடையாது. அதோட ஐஸ் நேஷன் லீடரா இருக்கிற ரானும் சாகர நிலைமையில இருக்காரா. சோ இதுதான் கரெக்டான டைம், எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ஸ்கை பீப்புளை காலி பண்ணலாம் அப்படின்னு அந்த ஐஸ் நேஷனுடைய லேடி ட்ரை பண்றாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த லேடிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ இங்க நடந்த கலவரத்துல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு எமோரி ட்ரை பண்றாங்க. நம்ம மர்ஃபியோட ஆளு தான் அது. நீ மாட்டிக்கிட்ட, ஆனா அந்த சிப்பை சாப்பிட்டு உனக்கு எதிராகவே நடந்துகிட்டல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவங்க இருந்து போகும்பொழுது மர்ஃபி எமோரியை தடுக்கிறாரு. என் கூடவே வா, நம்ம ஸ்கை பீப்புள் கூட சேர்ந்துடலாம்னு சொல்றாரு. சோ எமோரியும் ஓகேன்னு சொல்றாங்க. இங்க நம்ம கமாண்டர் கிளார்க்கோட அம்மா கிட்ட உனக்கு எதுவும் ஆகல, நீ ஓகே தானே நல்லா விசாரிக்கிறாரு. சோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் ஓடுது. அப்புறம் அந்த இடத்துக்கு இந்திரா, பெல்லமே, கிளார்க்கு, ஆக்டேவியானு இவங்க எல்லாருமே வராங்க. பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா ஐஸ் நேஷன் எல்லாரையும் பிரைன் வாஷ் பண்ணி ஒரு போருக்கு ரெடி ஆவாங்க அப்படின்னு சொல்ல ஆக்டேவியாவும் அப்படின்னா நம்ம அவங்களை எதிர்த்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்பதான் கிளார்க்கும் பெல்லமையும் அங்க இருக்கிறவங்க கிட்ட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 6 மாசத்துல பூமியில இருக்கிற எல்லா நியூக்ளியர் ரியாக்டரும் பராமரிப்பு இல்லாததுனால பிளாஸ்ட் ஆகி அகைன் ரேடியேஷன் லெவல் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ மாத்தி மாத்தி சண்டை போடுற இந்த டைம்ல எப்படியாவது அடுத்த அழிவையாவது தடுக்கலாம் அப்படின்னு கிளார்க் சொல்ல எல்லாருமே ஓகேன்னு சொல்றாங்க. சோ ஐஸ் நேஷனுடைய லீடரா இருக்கிற அந்த ரான் வந்து அடிபட்டு இருக்காரு. அவர் வந்து ரொம்ப நல்லவர். சோ அவரை மட்டும் குணமாக்கிட்டா அவர் வந்து இந்த சண்டையெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஆனா அந்த ஐஸ் நேஷனுடைய லேடி இருக்காங்கல்ல, அவங்க ரானுடைய உடம்ப வச்சுக்கிட்டு யாரையும் ட்ரீட்மெண்ட் பார்க்க விட மாட்டாங்க. ஏன்னா அவர் சாகணும், கண்ட்ரோலுக்கு இந்த அம்மா வரணும், ஒரு வார ஸ்டார்ட் பண்ணணும், இதான் பிளான். அதோட ஜாஹா இருக்காருல, இவரு தானே நம்ம விட்டமின் டேப்லெட் மாதிரி ஆலியோடைய சிப்பை கொடுத்து இப்ப இவ்வளவு பேர் சாகிறதுக்கு காரணம், அதனால இவரை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. ஐஸ் நேஷனுடைய லீடரான ரானை எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கிளார்க்கு, ஆக்டேவியாலாம் அவரோட உடம்ப எடுக்கிறதுக்கு வராங்க. அங்க பாதுகாப்பு இருக்கிற ஆளுங்களெல்லாம் ஆக்டேவியா போட்டு தள்ளுறாங்க மரண மாசா. இன்னும் போக போக இந்த அம்மாவோட சுயரூபம் நமக்கு தெரிய வரும். சோ அடிபட்டு இருக்கிற ரானுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. வெளியே ப்ராப்ளம் ஓவர் ஆகுது. அந்த ஐஸ் நேஷன் லேடி எல்லாரையும் போட்டு தள்ளலான்னு வரும்பொழுது நல்ல வேலையா ரான் குணமாகி நடக்கிற சண்டையை ஸ்டாப் பண்ண சொல்றாரு. சோ நம்ம கிளார்க்கும் வந்து இந்த மாதிரி வார் நடக்க கூடாது, அதோட பெரிய பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்குன்னு சொல்ல, ஆனா ரானுமே ஸ்கை பீப்புள் மேல கோவத்துல தான் இருக்காரு. அந்த லேடியும் வந்து எங்க பாருங்க ரான், இவங்களை விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம மக்கள் உங்க மேல கோவம் ஆயிடுவாங்க, நீங்க லீடராவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக ரானுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க ஸ்கை பீப்புளுடைய இடத்துல ரேவன், மான்டி, ஜாஸ்பர் இவங்க எல்லாருமே இருக்காங்க. சோ ப்ராப்ளம் முடிஞ்சதுனால மான்டி அவருக்கு ஒரு ஆள் இருக்காரு, ஜாலியா இருக்காரு. எங்க நம்ம ஜாஸ்பர் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம தான் கஷ்டத்துல இருக்கோன்னு கன்னை எடுத்துக்கிட்டு ஆளு ஷூட் பண்ணிக்கலாம்னு வரும்பொழுது சடனா ரேவன் கத்துறாங்க. என்னடான்னு போய் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற ரேடியேஷன் மீட்டர் லைட்டா இன்க்ரீஸ் ஆகிறத புரிஞ்சுக்கிறாங்க. சோ யாருக்கும் என்ன எதுன்னு புரியல. ஆனா ரேவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் பராமரிப்பே இல்லாததுனால தன்னாலேயே வெடிக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். சோ இப்பயே பூமியோடைய மத்த பகுதிகள் எல்லாம் அது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ ரேடியேஷன் லெவல் அதிகமாகி நம்மளாலையும் தாங்கிக்க முடியாம நம்ம எல்லாருமே சாக போறோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்கிற ஜாஸ்பரும் இதை தடுக்க ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு கேட்க ஒரு வழியும் கிடையாதுன்னு சொன்ன உடனே ஜாஸ்பருக்கு குஷி ஆயிடுது. ஏன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க,
நம்ம மட்டும் தான் சோகத்துல இருக்கோம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இப்பதான் மொத்தமா எல்லாரும் சாக போறாங்களே. ஆளு ஜாலியா சிரிச்சிட்டு அங்க இருந்து போறாரு. யாருக்கும் ஒன்னும் புரியல. எங்க ஐஸ் நேஷனுடைய கிங் ரானுடைய உடம்பு நார்மல் ஆயிடுச்சு. அவரு கிளார்க்கையும் அவங்க ஆளுங்களையும் போட்டு தள்ளலாம் நினைக்கும் போதுதான் கிளார்க் ஒரு விஷயத்த சொல்றாங்க. 6 மாசத்துல நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் சூடாகி வெடிக்க போகுது. எல்லாருமே சாக போறோம் அப்படின்னு. சோ எங்களை விட்டாதான் நாங்க போயிட்டு அதை சரி பண்ற வேலையை பார்க்க முடியும்னு சொல்ல. ஆனா ரான் வந்து இவங்களை உயிரோட விட்டுட்டாருன்னா ரான் மேல இருக்கிற மரியாதை போயிடும் மக்களுக்கு. சோ அதனால புது லீடர் வந்துருவாங்கன்னு இவர் பயப்படுறாரு. சோ அப்பதான் கிளார்க்கும் வந்து அவங்க கிட்ட அந்த ஆலியோட வெர்ஷன் 2.0 சிப் இருக்கும்ல. இந்த சிப்பை வந்து கிரவுண்டர்ஸ்லாம் ரொம்ப புனிதமானதா நினைக்கிறாங்க. சோ அந்த சிப்பை இவர்கிட்ட கொடுத்துட்டு இதை வச்சு உன் மக்களை உன்னால சமாளிக்க முடியும், ப்ளீஸ் எங்களை விடுன்னு சொல்ல அவரும் விட்டுறாரு. அவ்வளவுதான் கிளார்க்கும் அவங்களுடைய ஆட்களும் திரும்ப அவங்களுடைய இடத்துக்கே வந்து எப்படியாவது இந்த பவர் பிளான்ட் வெடிக்காம இருக்கிறத தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில இறங்க போறாங்க. சோ இந்த நேரத்துல கதை வந்து அப்படியே ஈஜிப்டுக்கு போகுது. அங்க இருக்கிற ஏதோ ஒரு பவர் பிளான்ட் வெடிச்சு அங்க ரேடியேஷன் லெவல் அதிகமாகுது. இன்னும் சொல்ல போனா ரேடியேஷன் புயலே வருது. அதனால அங்க இருந்த ஒரு லேடி அப்படியே உருகி இறந்து போறாங்க. சோ இப்ப கதை அப்படியே லைட்டா பாஸ்டுக்கு போகுது. கிரவுண்டர்ஸை சேர்ந்த இலியன் அப்படின்ற ஒரு பையன் நம்ம ஜாஹா கொடுத்த அந்த சிப்பை சாப்பிட்டதுனால ஆலியோட கண்ட்ரோல்ல இருக்காரு. ஆலி இலியனை அவங்களோட ஃபேமிலி அப்பா அம்மா இவங்களையே அந்த சிப்பை சாப்பிட சொல்லி சித்திரவதை பண்ண வைக்குது. சோ ஒன்ஸ் ஆலிலாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் எலியன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம ஃபேமிலியை இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு. எல்லாத்துக்கும் காரணம் ஸ்கை பீப்பிள் தான் அப்படின்னு சொல்லி இலியனுக்கு ஸ்கை பீப்பிள் மேல கோவம் வருது. ஆனா இப்ப ஸ்கை பீப்பிள யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஐஸ் நேஷனுடைய கிங் இருக்காருல்ல, அவர்கிட்ட இவங்க எல்லாரும் புனிதமா நினைக்கிற அந்த சிப்பு இருக்கிறதுனால இப்பொழுதைக்கு கிரவுண்டர்ஸ்க்கு மொத்த லீடரா இருக்கிறது ஐஸ் நேஷனுடைய லீடரா இருக்கிற ரான் தான். இந்த கிரவுண்டர்ஸ் மொத்தமே ஒரு 12 கிளான், 13ஆவதா நம்ம ஸ்கை பீப்பிளும் சேர்ந்துட்டாங்க. இந்த இலியன் வந்து அந்த 12 கிளான்ல ஒரு கிளானை சேர்ந்தவர். அந்த கிளானுடைய லீடர் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அந்த லீடரும் ஐஸ் நேஷனை சேர்ந்த ரானை சேலஞ்ச் பண்றாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும், ஜெயிக்கிறவங்க தான் மொத்த கிரவுண்டர்ஸ்க்குமே லீடர் ஆவாங்க. சோ அதனால ரானும் வந்து சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. ஆனா அவருக்கு அடிபட்டதுனால சரியா அவரால் சண்டை போட முடியல. அந்த ஐஸ் நேஷனுடைய லேடி இருக்காங்கல்ல, அவங்க பேரு எக்கோ. நீங்க எதுக்காக ஸ்கை பீப்பிளுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் உலகம் அகைன் அழிய போற விஷயத்த அவர் சொல்றாரு. ஆனா எக்கோ நம்புற மாதிரியே இல்ல. ஸ்கை பீப்பிள் தப்பிக்கணும்ன்றதுக்காக என்ன வேணாலும் போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க நம்ம ஸ்கை பீப்பிளை சேர்ந்த கமாண்டரும் ஆக்டேவியாவும் நேரா இந்த ரோவன் கூட சண்டை போடுற அந்த கிளானுடைய லீடர் கிட்ட போறாங்க. அங்கதான் பக்கத்திலே எலியனும் இருக்காரு. சோ கமாண்டர் வந்து சண்டைலாம் போடாதீங்க, சமாதானமா போகலாம்னு சொல்றாரு. ஏன்னா ஒருவேளை சண்டை போட்டு இந்த பர்சன் ரோவனை தோக்கடிச்சிட்டாருன்னா இவரு தான் புது லீடரா மாறுவாரு. அவ்வளவுதான், ஸ்கை பீப்பிளை இவர் மொத்தமா காலி பண்ணிடுவாரு. சோ ரோவன் வந்து லீடரா இருக்கிற வரைக்கும் தான் ஸ்கை பீப்பிளுக்கு பாதுகாப்பே. சோ அதனால சமாதானம் பேச வராங்க. ஆனா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு, ஓவரா பண்றாரா. ஆக்டேவியா என்ன பண்றாங்கன்னா யாருமே இல்லாத டைம்ல போயிட்டு அந்த கிளானுடைய லீடரை கொலை பண்ணிட்டு வந்துடுறாங்க. இவர் இறந்து போனதுனால ரோவனை சேலஞ்ச் பண்ண யாரும் கிடையாது. ரோவனே வந்து லீடராவே இருப்பாரு. ஆனா அந்த இலியன்ன்ற பையனுக்கு வந்து இந்த ஆக்டேவியா தான் நம்ம கிளான் லீடரை கொண்டு இருக்காங்க, அடுத்தது என்ன தானே கொல்ல போறா அப்படின்னு சொல்ல ஆக்டேவியாவும் தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்க. எங்க நம்ம கிளார்க்கும் பெல்லமியும் ஒரு வழியா அவங்களுடைய அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ரேவன் மான்டி இவங்க எல்லாருமே வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் வெடிக்கிறத எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா ரேவன் தெளிவா சொல்லிடுறாங்க, அதை தடுக்க 1% வாய்ப்பு கூட கிடையாது, கண்டிப்பா அது வெடிச்சுதான் செதறும். மேபி நம்ம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை யோசிக்கலாம் போதுதான் இவங்க வந்து அந்த ஆர்க் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே எவ்வளவு ரேடியேஷன் வந்தாலும் தாங்குற மாதிரி தான் உருவாக்கிருப்பாங்களே. சோ அதனால அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையுமே அகைன் திரும்ப ரெடி பண்ணி அதுக்குள்ள மக்கள் சேஃபா இருக்கலாம். ஆனா உள்ளேயே இவங்க பல வருஷங்கள் இருக்கணும், ஏன்னா இந்த ரேடியேஷனும் கம்மி ஆகணும்ல. சோ அதனால ஸ்டேஷனுக்குள்ள பவர் சோர்ஸ் எல்லாமே வேணும், அதுக்கு இவங்களுக்கு ஒரு ஜெனரேட்டர் தேவைப்படுது. சோ ஆர்க் ஸ்டேஷனுடைய உடைஞ்சு போன இன்னொரு பார்ட், அந்த பார்ட்ல ஒரு ஜெனரேட்டர் இருக்கு. ஆனா என்ன, அது ஐஸ் நேஷன் இருக்கிற இடத்துல இருக்கு. சோ பெல்லமி மான்டி இவங்க எல்லாருமே அந்த ஜெனரேட்டர் எடுக்கிறதுக்காக ஐஸ் நேஷனுடைய இடத்துக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. சோ அங்க இருக்கிற ஐஸ் நேஷன் மக்களும் இவங்களை எதுவும் பண்ணல, நான் ஐஸ் நேஷனுடைய லீடரான ரான் சொல்லிட்டாரு ஸ்கை பீப்பிள யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. சோ பெல்லமி மான்டி இவங்க எல்லாருமே வந்த வேலையை பார்க்கலான்னு அந்த ஜெனரேட்டர் ஃபியூவல் எல்லாத்தையும் எடுக்க போகும்போது தான் அந்த இடத்துலயே ஸ்கை பீப்பிளுடைய ஆட்கள், அதாவது இங்க லேண்ட் ஆன இந்த ஸ்பேஸ் ஷிப்ல நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்கள சில பேரை இவங்க கைதியா பிடிச்சு வச்சிருக்காங்க. இங்க இருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் அந்த பைக்கு அவருடைய ஆட்கள்லாம். இத பாக்குற பெல்லமியும் இவங்கலாம் நம்மளோட ஆட்கள், இவங்களை விட்டுட்டு போக முடியாது, காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஐஸ் நேஷனுடைய மக்கள் நீங்க வந்த வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாத வேலை பார்க்காதீங்கன்னு சொல்ல பெல்லமியால அவருடைய ஆட்களை காப்பாத்தாம விட்டுட்டு போய் எந்த வேலையும் செய்ய முடியாது. சோ அதனால அவங்க கொண்டு வந்தாங்களே ஜெனரேட்டர், அதுல இருக்கிற ஃபியூவல் அது எல்லாத்தையுமே வெடிக்க வச்சு அங்க இருக்கிற ஐஸ் நேஷன் மக்களை காலி பண்ணிட்டு அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் காப்பாத்தி திரும்ப கொண்டு வராங்க. எங்க நம்ம ரேவனும் கிளார்க்கும் ஜெனரேட்டர் இவங்க கொண்டு வந்துருவாங்கன்னு ஆசையா இருக்காங்க, பார்த்தா கை வீசிக்கிட்டு வராங்க. பெல்லமியும் சொல்றாரு நம்ம ஆட்களை காப்பாத்துறதுக்காக நான் அதை யூஸ் பண்ண வேண்டியதா போச்சுன்னு சொல்ல ரேவனும் கிளார்க்கும் கடுப்பாகிறாங்களா. ஆனா பெல்லமி தெளிவா சொல்றாரு, இங்க பாரு என்னால இதுக்கப்புறம் நம்ம ஆட்களை கொன்னு ஒரு விஷயம் பண்ண முடியாது, நான் உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான், வேற ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜெனரேட்டர் இருந்திருந்தா நிறைய மக்களை இந்த அப்பாக்லிப்ஸ்ல இருந்து காப்பாத்திருக்க முடியும். இப்ப அது இல்லாததுனால வெறும் 100 பேரை மட்டும் தான் இப்ப இவங்க இருக்கிற ஸ்டேஷன்ல காப்பாத்த முடியுமே. அதுவும் இவங்க 6 மாசத்துக்குள்ள ஸ்டேஷனுடைய வேலை எல்லாத்தையும் முடிக்கணும், தனியா இவங்களால பண்ணவே முடியாது. அதுக்கு நிறைய பேர் மக்களோட ஹெல்ப் தேவை. திடீர்னு மக்கள் கேள்வி
ஆரம்பிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்க. சோ அதனால கிளார்க்கு மனசை கல்லாக்கிக்கிட்டு எல்லார் முன்னாடி நின்னு இன்னும் 6 மாசத்துல வரப்போற அந்த அபாகலிப்ஸ பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் போய் சொல்லிடுறாங்க. என்னன்னா, நம்ம எல்லாருமே தப்பிக்கலாம், இந்த ஸ்டேஷனை மட்டும் ரெடி பண்ணிட்டா போதும், சோ எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஏன்னா அப்பதான் நம்ம எல்லாருமே தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியாது வெறும் 100 பேரால மட்டும் தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு. தெரிஞ்சது வந்து முக்கியமான சில பேருக்கு மட்டும் தான். சோ அதனால அந்த 100 பேருக்கு தேவையான மெடிசன் சாப்பாடெல்லாம் ரெடி பண்றாங்க. அப்ப ஸ்கை பீப்பிளை தேடி சில கிரவுண்டர்ஸ் வராங்க. யாரான்னு பார்த்தா அந்த லூனான்ற பொண்ணு கடலுக்கு நடுவுல ஆயில் ரிக்ல இருப்பாங்கல்ல, அங்க ரேடியேஷன் பயங்கரமா அதிகமானதுனால உடம்புக்கு முடியாம தப்பிச்சு இங்க வந்திருக்காங்க ஹெல்ப் கேட்டு. சோ கிளார்க்கோட அம்மாவும் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது தான் ரேடியேஷன் பாதிப்பு தான். சோ சீக்கிரமா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம மர்ஃபி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு எமோரி கூட ஸ்கை பீப்பிளோடயே இருக்கலாம்னு பார்த்தா இங்க தான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்குல்ல. சோ அதனால கூடவே இருந்துட்டு தேவையான சாப்பாடு மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து எமோரி கூட வேற இடத்துக்கு போறாரு. இங்க நம்ம ஜாஹா இருக்காருல, ஆளு தனியா எங்கேயோ போக ஆரம்பிக்கிறாரு. வளைச்சு புடிச்சு, யோ தனியா அங்க போற, திரும்பவும் ஆலி மாதிரி வேற ஏதாவது கூட்டு வர போறியான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த அபாகலிப்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரரு எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு பங்கரை ரெடி பண்ணாரு. சோ அந்த பங்கரை தான் தேடி போறேன். அதோட நீங்க மக்கள் கிட்ட மறைக்கிற விஷயம் எனக்கு தெரியும், உங்களால 100 பேரை தான் காப்பாற்ற முடியும். ஒருவேளை நான் தேடி போற பங்கர் மட்டும் சரியா இருந்ததுன்னா இன்னும் நிறைய பேரை காப்பாத்தலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம கிளார்க்கும் பெல்லமியுமே கூட போறாங்க. பார்த்தா பங்கர் இருக்கு. ஆனா அந்த பங்கர் வந்து அந்த அளவுக்கு சேஃபானதா இல்ல. ஏன்னா அந்த பங்கருக்குள்ள இருந்த ஆல்ரெடி நூத்துக்கணக்கான மக்கள் ரேடியேஷனால பாதிக்கப்பட்டு எலும்பு கூட இருக்காங்க. சோ ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. திரும்ப அவங்க இடத்துக்கே வந்துடுறாங்க. அப்பதான் கிளார்க்கோடைய அம்மா வந்து அந்த லூனாவுடைய ஆட்கள் எல்லோருமே ரேடியேஷனால இறந்து போறத புரிஞ்சுக்கிறாங்க. யாரையும் காப்பாற்ற முடியல. ஆனா லூனாவுக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல. ஏன்ட்டு கிளார்க்கோடைய அம்மாவுக்கு புரியல. ஆனா கிளார்க்கு தெரியும். ஏன்னா லூனா ஒரு நைட் பிளட், அவங்களுக்கு இந்த ரேடியேஷன் ஒண்ணுமே பண்ணல. அதோட உலகம் ஃபுல்லாக அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் வெடிச்சு ஒரு புயலாக மாறி வந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஈஜிப்டில் இருக்கிற ஒரு லேடியை அப்படியே உருகி இறந்து போயிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இங்கே வந்துருச்சுன்னா அவ்வளோதான், எல்லாரும் காலி. அதுக்குள்ள ஏதாவது ஒன்று தான் பண்ணியே ஆகணும். எங்கள் கிரவுண்டர்ஸோடைய லீடராக இருக்கிற ஐஸ் நேஷனை சேர்ந்த ரான், அவர்கிட்ட இருந்த சிப்பை ஆட்டையை போட்டு போயிட்டாங்களா அந்த வெர்ஷன் 2. அது இருந்தால் தான் எல்லாரும் இவரை லீடர்னே நம்புவாங்க. ஸோ அதனால யார் திருடினாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்க தலையை கொண்டு வா அப்படின்னு ஆக்டேவியா கிட்ட சொல்ல, ஆக்டேவியாவும் தேடுறாங்க. பார்த்தா இந்திரா இருக்காங்கல்ல, அவங்களுடைய பொண்ணு தான் திருடி இருக்காங்களே. ஏன்னா கிரவுண்டர்ஸ்கே லீடரா மோசமான ஐஸ் நேஷனை சேர்ந்த ஒரு ஆள் இருக்கக்கூடாது, நம்பாலோ இல்ல வேற ஏதாவது நல்லவங்களோ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ ஆக்டேவியாவுக்கும் இந்திராவுடைய பொண்ணை கொல்றதுல சுத்தமா விருப்பமே இல்ல. அதனால வேற யாரோ ஒருத்தரை கொன்னு அவரோட தலையை கொண்டு போய் சிப்பு உடஞ்சி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க ஸ்கை பீப்பிள் இருக்கிற இடத்துல எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 100 பேர் மட்டும் தான் தப்பிக்க முடியும்ன்ற விஷயம் தெரியாது. அப்ப திடீர்னு மழை பெய்ய எல்லாருமே வேகமா பாதுகாப்பான இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மேபி அந்த ரெயின்ல ரேடியேஷன் இருக்கலாம்ல. சோ எல்லாரும் சேஃபா இருக்காங்க. ஆனா ஜாஸ்பர் அப்பதான் கூலா நடந்து வராரு. சீக்கிரம் உள்ள வாடா, இது ஆசிட் ரெயின்றான்னு சொல்றாங்க. ஆனா ஜாஸ்பர் அதெல்லாம் கண்டுக்காம மலையில நனைஞ்சி அவர் அந்த இடத்துல சாகர நிலைமைக்கு போறாரு. சடனா சிரிச்சு, டேய் இது சாதாரண மலைடா, இதுக்கு போய் பயப்படுறீங்களேன்னு எல்லாரையும் கலாய்ச்சி விடுறாரு. சோ ஸ்கை பீப்பிளோட பிளான் என்ன அப்படின்னா, நைட் பிளட்டா இருக்கிற அந்த லூனான்ற பொண்ணுக்கு இந்த ரேடியேஷனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. முதல்ல இந்த நைட் பிளட்டோடைய சீரமை உருவாக்குனது யாருன்னா பெக்கான்ற அந்த ஆலி ஏஐ மாதிரியே இருப்பாங்கல்ல, அவங்க தான். சோ அவங்களால தான் பூமியில கிரவுண்டர்ஸ் அப்படின்ற ஒரு இனமே இருக்கு. சோ அந்த பெக்காவுடைய லேபை கண்டுபிடிச்சி நைட் பிளட்டோடைய அந்த ஒரிஜினல் சீரமை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதனால எல்லாருமே நைட் பிளட்டா மாற முடியும், இந்த அபாகலிப்ஸ்ல இருந்தும் தப்பிக்க முடியும். ஆனா அந்த பெக்காவுடைய லேப் எங்க இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியல. சோ அவதான் நம்ம மர்ஃபியும் எமோரியும் ஆலின்ற அந்த ஏஐ இருந்த இடத்துல தான் கண்டிப்பா பெக்காவுடைய லேபும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளார்க்கோடைய அம்மானு எல்லாரையுமே கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தா ஒரு பெரிய லேப் ஒன்னு இருக்கு. சோ இந்த இடத்துல இருந்து நைட் பிளட்டோடைய சீரமை ரெடி பண்ணலாம்னு இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த நேரத்துல கிரவுண்டர்ஸோடைய லீடரா இருக்கிற நம்ம ஐஸ் நேஷனுடைய ரான், அவரு விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்கை பீப்பிள் கிட்ட ஒரு நைட் பிளட்டான லூனா இருக்கா, நம்ம கிட்ட இருந்த சிப்பை யாரோ திருடி இருக்காங்க. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஸ்கை பீப்பிள் தான் பிளான் போடுறாங்க. அவங்களுடைய ஆளு கிரவுண்டர்ஸ்கே லீடர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்ல, அதோட பெல்லமி கமாண்டரையும் பிடிச்சி வச்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் கமாண்டரும் சொல்றாரு, லூனா ஒரு நைட் பிளட், அதே மாதிரி எல்லாரையும் நைட் பிளட்டா மாத்தினா இந்த அபாகலிப்ஸ்ல இருந்து தப்பிக்க முடியும், இதுதான் பிளான். மத்தபடி உன்னுடைய அந்த லீடர் பொசிஷனுக்குலாம் எங்களுக்கு ஆசை இல்லைன்னு சொல்ல, ஆனா ரான் நம்ப மாட்டாரு. இவங்கள அடைச்சு வைக்கிறாரு. அதோட ஸ்கை பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த இந்திரா அவங்க குரூப் மொத்தமா காலி பண்றதுக்காக ஒரு வார ஸ்டார்ட் பண்றாரு. நல்ல வேளையா நம்ம பெல்லமியோட சிஸ்டர் ஆக்டேவியா சீக்கிரமா நம்ம கிளார்க் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு போற வழியிலேயே அந்த ரானுடைய ஆளான அந்த லேடி எக்கோவும் அவங்க ஆளுங்களும் சேர்ந்து ஆக்டேவியாவை கத்தியாலேயே குத்தி மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. இந்த விஷயத்த பெல்லமி கமாண்டர் கிட்ட சொல்ல, ஆக்டேவியா இறந்து போனதை நினைச்சு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ண ஐஸ் நேஷன் ஆளுங்கலாம் வராங்க அப்படின்ற விஷயம்
தெரியாம ஸ்கை பீப்பிள சேர்ந்த நம்ம ஜாஸ்பர் இருக்கார்ல, அவரு மாண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் லிஸ்ட பாக்குறாரு. ஒரு 100 பேருடைய பேர் எழுதிருக்கு. ஜாஸ்பருக்கு புரியல இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, மாண்டியும் சொல்லாம எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா திரும்ப திரும்ப கேட்க வேற வழி இல்லாம உண்மையை சொல்றாரு. இவ வரப்போற அப்பாக்லிப்ஸ்ல இருந்து 100 பேரால மட்டும் தான் தப்பிக்க முடியும். அந்த 100 பேரோட லிஸ்ட் தான் இதுல இருக்கு அப்படின்னு சொல்ல, ஜாஸ்பரும் பார்த்துட்டு என்னோட பேர் இதுல இல்லையே, ஏன்னா நீயே சாகலாம் தானே இருந்த. ஓ அப்படியே மாண்டி, நீ வாழணும் தானே நினைக்கிற, உன் பேரும் இதுல இல்லன்னு சொல்ல மாண்டி ஷாக்கா வாங்கி அந்த லிஸ்ட பாக்குறாரு. சோ அப்ப கிளார்க் உள்ள வராங்க. கிளார்க்குக்காக ஒரு ட்ராப் அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. மூஞ்சில கிரீம் அடிச்சு கிளார்க் என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஜாஸ்பர் கிளார்க் கிட்ட அப்படியே கோவமா வந்து, யாரு சாகணும் யாரு உயிரோட இருக்கணும்னு நீ முடிவெடுக்கிறல்ல, இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஜாஸ்பர் ப்ளீஸ் யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு இவங்க தடுக்கிறாங்க. ஆனா ஜாஸ்பர் வேகமா ஓடி போயிட்டு அங்க இருக்கிற வாக்கி டாக்கி மூலியமா எல்லாருக்கும் இந்த விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணும்போது கிளார்க் ஜாஸ்பருக்கு ஷாக் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இங்க மாண்டியும் கடுப்புல இருக்காரு, ஏன்னா அவரோட பேரு லிஸ்ட்ல இல்ல. அதனால கடுப்பாகிறாரு. வேகமா ஓடி போயிட்டு இவரு வாக்கி டாக்கி மூலியமா அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்றாரு. 100 பேரை தான் காப்பாத்த முடியும், அந்த 100 பேரோட லிஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேரையும் படிக்கும் பொழுது மத்தவங்களும் கடுப்பாகிறாங்க, எங்களோட பேரு ஏன் இல்ல அப்படின்னு சொல்லி. நம்ம கிளார்க்கும் எதுக்காக நான் இவங்களெல்லாம் சூஸ் பண்ணனு கரெக்டான ரீசன் சொன்னாலும் அங்க இருக்கிறவங்க கேட்கற மாதிரி இல்ல, உங்க 100 பேருக்காக நாங்க மாங்குன்னு உழைச்சி கடைசியில சாவணுமா, எங்களால அதுக்கப்புறம் வேலையே செய்ய முடியாது அப்படின்னு எல்லாரும் ஸ்டாப் பண்றாங்க. நல்ல வேளையா ஜாஹா அந்த இடத்துக்கு வந்து, தேவையில்லாம ப்ராப்ளம் பண்ணாதீங்க, இந்த லிஸ்ட்டை நம்ம ஏத்துக்க வேணாம், ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறமா யார் அந்த 100 பேர்னு நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஓகே பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லாருக்கும் தான் விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஜாஸ்பர் அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு ரிலீஸ் பண்ணும்போது ஜாஸ்பர் கிளார்க்க பார்த்து, உனக்குலாம் மனசாட்சியே இல்லல, மவுண்டன் மேனுடைய அப்பாவி மக்களையும் குழந்தையையும் சாகடிச்ச, இப்ப எங்க யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம நீங்க மட்டும் உயிரோட இருக்க பிளான் போட்டிருக்கல அப்படின்னு ஜாஸ்பர் சொல்லிட்டு போறாரு. இவங்களுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த நேரத்துல நம்ம கிளார்க்கோடைய அம்மா ரேவன் நிறைய பேரு அந்த நைட் பிளட் மாதிரியே ஒரு சீரமை உருவாக்கி மத்தவங்களையும் நைட் பிளட்டா மாத்தலாம் அப்படின்ற வேலையில இறங்குறாங்க. ஆனா இவங்களால அதை சரியா உருவாக்கவே முடியல. அப்பதான் திடீர்னு ரேவனுக்கு பிக்ஸ் வர மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவங்க நார்மல் ஆயிடுறாங்க. அப்பதான் ரேவனுக்கு தெரிய வருது, நம்ம பூமியில இருந்து இதை உருவாக்கவே முடியாது, ஜீரோ கிராவிட்டில தான் நம்ம இதை உருவாக்கணும். அதனால நம்ம ஸ்பேஸுக்கு போறதுக்கு இங்க கண்டிப்பா ராக்கெட் இருக்கணும்னு போய் பார்த்தா ராக்கெட் இருக்கு. கிளார்க்கோடைய அம்மாவுக்கு புரியல எப்படி இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு. அப்படின்னா அந்த சீரமை உருவாக்க இவங்க ஸ்பேஸுக்கு போயிட்டு தான் உருவாக்கி வரணும். பெக்காவும் அப்படிதான் ஸ்பேஸ்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. நம்ம ஆக்டேவியா வந்து கத்தி குத்து வாங்கி கீழே விழுந்து சாகர நிலைமையில இருக்காங்க. நல்ல வேளையா அந்த இடத்துக்கு அந்த இலியன் அப்படின்றவர் வராரு. அந்த ஆலின்ற ஏஐனால இவரோட குடும்பமே இறந்து போயிடுச்சு. அதனால இவர் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்கை பீப்பிள் தான், ஏன்னா ஜாஹா தானே அந்த சிப்பெல்லாம் கொடுத்திருப்பாரு, அதனால ஸ்கை பீப்பிள் மேல இவர் கோவப்படுவாருன்னு பார்த்தா ஆக்டேவியாவை காப்பாத்தி ஸ்கை பீப்பிள் இருக்கிற இடத்துக்கே போறாரு. அவங்களும் ஆக்டேவியாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஆக்டேவியாவும் கிளார்க்கு மத்த ஆளுங்க கிட்ட இந்த மாதிரி ஐஸ் நேஷனை சேர்ந்தவங்க நம்மள அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு சொன்ன உடனேயுமே வேகமா கிளார்க்கும் அவங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு கிரவுண்டர்ஸ் உடைய லீடரா இருக்கிற அந்த ராவனையும் அவருடைய ஆட்களையும் வளைச்சு பிடிச்சிடுறாங்க. கிளார்க்கும் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா வரப்போற அப்பாக்லிப்ஸ்ல இருந்து நீங்க மட்டும் தப்பிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க, நாங்களும் தப்பிக்கணும், எங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்ல, நம்ம கிளார்க்கும் என்னோட அம்மா நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் சீரம் உருவாக்க போயிருக்காங்க, அப்படியே இல்லைனாலும் நாங்க இருக்கிற இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு 100 பேரு உயிரோட இருக்க முடியும், 50 பேர் ஸ்கை பீப்பிள் 50 பேர் உன் ஆளுங்க அப்படின்னு சொல்ல இவருக்கும் ஓகேன்னு தோணுது. சரின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா சடனா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே எரிய ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா ஆக்டேவியாவை காப்பாத்தி கொண்டு வந்தார்ல அந்த இலியன், அவரு ஸ்கை பீப்பிளை பழி வாங்கணும், இந்த டெக்னாலஜியை பழி வாங்கணும்னு ஆளு அந்த ஸ்டேஷனையே கொளுத்தி விட்டாரு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஒருத்தங்களால கூட தப்பிக்கவே முடியாது, அப்படி ஒரு லாக்ல மாட்டிக்கிறாங்க. சோ இதுக்கு காரணமா இருந்த அந்த இலியனை பிடிச்சி எல்லாரும் சம்மாடி அடிச்சு கொன்னே போட்டுருவாங்க போல. நல்ல வேளையா கமாண்டர் வந்து தான் காப்பாத்துறாரு. ஆனா நம்ம ஆக்டேவியா விடுற மாதிரி இல்ல, அவங்க இலியனை பிடிச்சி கன் பாயிண்ட்ல ஷூட் பண்ணலாம்னு வரும்போது தான் கமாண்டர் இதே மாதிரி தான் தப்பே பண்ணாத உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு லிங்கனை கொலை பண்ணாங்க, அதே மாதிரி தான் நீ இப்ப பண்ண போறியா அப்படின்னு சொல்ல ஆக்டேவியால தாங்கிக்க முடியல, வேகமா காட்டுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. இந்த இலியனையும் சீக்கிரமா உன் இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. சோ இவங்களோட பிளான் எல்லாமே சொதப்பனதுனால இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, எல்லாரையுமே நைட் பிளட்டா மாத்துறது. சோ அந்த சீரமை ரெடி பண்ண ஸ்பேஸுக்கு போகணும், ஏன்னா ஜீரோ கிராவிட்டில தான் அதை மேக் பண்ண முடியும். சோ அதுக்காக ராக்கெட்டும் இருக்கு, ஆனா என்ன ஃபியூவல் இல்ல. நல்ல வேளையா கிளார்க்கு பெல்லமி இருக்கிற இந்த இடத்துல ஃபியூவல்லாம் இருக்கு. சோ அதை எடுத்துக்கிட்டு ஐஸ் நேஷன் லீடரு ரோவனை கூட்டிட்டு அவங்க அந்த ராக்கெட் இருக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போற வழியில இந்திராவுடைய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஐஸ் நேஷனா பிடிக்காதே, அதோட வார் வேற வந்துருச்சு. சோ அதனால அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ நடக்கிற நிலைமை புரியாம இவங்க வேற அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சமாளிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அப்பதான் ராக்கெட் ஃபியூவலை கொண்டு வந்த பேரல அம்பு விட்டு ஓட்ட போட்டிருப்பாங்க, எல்லாமே ஆவி ஆயிடுச்சு. எங்க லேப்ல நம்ம ரேவன் இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த ராக்கெட்டை ஓட்ட போறாங்க, கூட நம்ம கிளார்க்கோடைய அம்மா வர போறாங்க. சோ உண்மையா ஓட்டுறதுக்கு முன்னாடி சிமுலேஷனை ஆன் பண்ணி கரெக்டா லேண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்றாங்க. கரெக்டா மேல போகுது, வேலையை முடிச்சுட்டு திரும்ப லேண்ட் ஆகும்போது லேண்டிங்ல மட்டும் ப்ராப்ளம் இருக்கு, 100% சாவு நிச்சயம் அப்படின்னு வருது, ஏன்னா கிராஷ் லேண்ட் தான் ஆகுது. சோ
ஸோ இப்படின்னு எவ்வளோ சிமுலேஷன் பண்ணாலும் பர்ஃபெக்டா இவங்களால லேண்ட் பண்ணவே முடியல. அப்பதான் மர்ஃபி வராரு. ஒருவேளை பர்ஃபெக்ஷன் தான் உன்னோட ப்ராப்ளமோ, பர்ஃபெக்டா லேண்ட் பண்ணாம லைட்டா கண்ட்ரோல்டா கிராஷ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல ரேவனுக்கும் ஐடியா வருது. கண்ட்ரோல்டு கிராஷ்னா ஓரளவுக்கு தான் டேமேஜ் ஆகும், அதுவும் தரையில லேண்ட் பண்ணாம தண்ணில லேண்ட் பண்ணா. ஸோ அதே மாதிரியே சிமுலேஷன் டெஸ்ட் பண்றாங்க. பார்த்தா 0% தான் டேமேஜ். இது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும்னு சந்தோஷத்துல இவங்க இருக்கும்போது தான் கிளார்க்கு பெலமெல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருந்த ராக்கெட் ஃபியூவல் இப்ப இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஃபிக்ஸ் வரவும் ஆரம்பிக்குது. ஸோ இந்த லேபுக்கு வந்து நம்ம கிளார்க் வந்துடுறாங்க. பெல்லமே வந்து திரும்ப ஸ்கை பீப்பிளுடைய இடத்துக்கே போறாரு. அங்க போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் கமாண்டர் கிட்ட சொல்லும்போது தான் சடனா மழை பெய்யுது. சாதாரண மழைன்னு நினைச்சா ஆசிட் ரெயின். எல்லாரும் வேகமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் அந்த ரெயின்ல மாட்டி ரேடியேஷனால இறந்தும் போறாங்க. எங்க காட்டுக்குள்ள போனாங்களா ஆக்டேவியா, அவங்க வந்து அந்த இலியனை பாக்குறாங்க. ஆசிட் ரெயின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு குகைக்குள்ள அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்துல கிளார்க்கும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராக்கெட்டை யூஸ் பண்ணி உங்களால ஸ்பேஸுக்கு போக முடியாது, சோ சீரம் ரெடி பண்ண முடியாது. சோ வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னா அந்த லூனான்ற பொண்ணுடைய எலும்பு மஜையை எடுத்து அது மூலியமா சீரம் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ண போறாங்க. ஆனா அந்த சீரமை ஒருத்தங்க மேல போட்டு அவங்கள ரேடியேஷன் இருக்கிற சேம்பர்ல நம்ம இருக்க வைக்கணும். அவங்க உயிரோட இருந்தா ஓகே, செத்துட்டாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. சோ யாரை வச்சு டெஸ்ட் பண்றது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க நம்ம மர்ஃபியோட ஆள் இருக்காங்களே எமோரி, அவங்க இதை கேட்டுட்டு அப்படி ஷாக்ல இருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்களே இம்பார்ட்டன்ட் ரொம்ப கம்மியான ஆளு நம்ம தான், நம்ம மேல அந்த சீரமை போட்டு டெஸ்ட் பண்ண போறாங்களோன்னு பயத்துல மர்ஃபி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி வேகமா இங்க இருந்து போகணும்னு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சடனா எமோரிய ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி நம்ம மர்ஃபியும் அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. யாருன்னு எமோரி கிட்ட கேட்கும் போதுதான் இவங்க ரொம்ப மோசமானவங்க, என்ன பயங்கரமா டார்ச்சர் எல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இவனை வச்சே நம்ம அந்த சீரம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு இவருக்கு சீரமை போட்டு ரேடியேஷன் இருக்கிற சேம்பருக்குள்ள அனுப்புறாங்க. இதை தூரத்துல இருந்து மர்ஃபியும் அந்த எமோரின்ற பொண்ணும் பாக்குறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆக்சுவலா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, சாப்பாட்டுக்காக திருட வந்திருப்பான் போல, ஆளுங்க என்ன அந்த சேம்பர்ல போட்டு டெஸ்ட் பண்ணிருப்பாங்க, நல்ல வேலையா இவனை கோத்து விட்டேன் அப்படின்னு சொல்ல மர்ஃபியும் பரவாயில்லையே, ஒரு சர்வைவர் ஆகிறதுக்கான எல்லா திறமையும் உங்ககிட்ட இருக்குன்னு பாராட்டுறாரு. சோ கிளார்க்கோடைய அம்மா வந்து அந்த பர்சனுக்கு சீரமெல்லாம் போட்டு ஒரு சேம்பருக்குள்ள வச்சு ரேடியேஷனை அதிகமாக்குறாங்க. நார்மலா தான் இருக்காரு, இது ஒர்க் ஆயிடுச்சா அப்படின்னு நினைக்கும் போது சடனா அவரு இறந்து போறாரு. அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் வேலைக்காவது வேற ஏதாவது தான் பண்ணணும். இந்த நேரத்துல ஸ்கை பீப்பிள் இருக்கிற இடத்துல அந்த ஆசிட் ரெயினால இறந்து போன எல்லாரையுமே எரிக்கிறாங்க. அப்போ கிரவுண்டஸை சேர்ந்த ஒரு பொண்ணு நெருப்புல எரியறவங்களுடைய சாம்பலை பார்த்து இந்த சாம்பல்ல இருந்து நம்ம திரும்ப எழுந்து வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஜாஹா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஜாஹா கிட்ட ஒரு காயின் ஒன்னு இருக்கு. கிளார்க் கூட சேர்ந்து ஒரு பங்கருக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த பங்கர்ல இந்த காயினை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப அந்த லேடி சொன்ன அதே வார்த்தை தான் இந்த காயின்லயும் இருக்கு. சோ இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்திராவுடைய பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கலான்னு கமாண்டரும் ஜாஹாவும் போறாங்க. அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது தான் இந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு புனித கோயில் இருக்கு, அங்கதான் இந்த வாசகம் இருக்குன்னு சொல்ல வேகமா அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பங்கரை கண்டுபிடிக்கிறாங்க. அதை ஓபன் பண்றதுக்கான சாவியே இந்த பெரிய காயின் மாதிரி இருக்கிறது தான். போட்ட உடனே ஓபன் ஆயிடுது. உள்ள போனா சேஃபா இருக்க முடியும். இந்த நேரத்துல லேப்ல அந்த பர்சனுக்கு பண்ண டெஸ்ட் ஃபெயிலியர் ஆகி அவர் இறந்து போயிட்டாரு. அந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வச்சு பார்த்து சில மாடிஃபிகேஷன் பண்ணி அகைன் ஒரு டோசேஜை யாருக்காவது போடணும். யாருக்கு போடலாம்னு யோசிக்கும் போது தான் எங்க எமோரி பயந்து போயிடுறாங்க. வேகமா போயிட்டு அந்த சேம்பரை உடைக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஏன்னா அதை உடைச்சிட்டா ரேடியேஷன் டெஸ்ட் யாரை வச்சும் பண்ண முடியாது. ஆனா அந்த ஐஸ் நேஷனுடைய லீடரான ரான் வந்துட்டு எமோரியை பிடிக்கிறாரு. வந்து ஆடு தன்னால சிக்கிச்சு, இவ்வளவு வச்சே டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல இதை மர்ஃபி தடுக்கலான்னு வராரு. ஆனா மர்ஃபியை கன் பாயிண்ட்ல பிடிச்சு மிரட்டுறாங்க. எமோரியையும் மர்ஃபியும் கட்டி போட்டு வச்சிடறாங்க. அந்த லூனான்ற நைட் பிளட் லேடியோடைய உடம்புல இருந்து தானே எலும்பு மஞ்சை எடுக்க போறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படின்னா என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது இவங்க விட மாட்டாங்க. ஐஸ் நேஷன் லீடரு ரான் லூனாவை பிடிச்சு சண்டை போட்டு அவங்கள மயக்கமாக்கி கட்டி போடுறாங்க. சோ அப்புறம் லூனாவுடைய உடம்புல இருந்து எலும்பு மஜையை எடுத்து மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி அடுத்தது அந்த எமோரிக்கு தான் இவங்க டெஸ்ட் பண்ணணும். இதை பார்க்குற ரேவனும் கிளார்க்கையும் அவங்க அம்மாவையும் பார்த்து இதையே தான் மவுண்டன் மென் பண்ணாங்க, அவங்கள கொடுமைக்காரன்னு சொன்னீங்க, இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு சொல்றாங்க. சோ அப்புறம் எமோரியை பிடிச்சு கொண்டு வர ட்ரை பண்றாங்க. நம்ம மர்ஃபியும் தடுக்க ட்ரை பண்றாரு. கிளார்க்கை பார்த்து இங்க பாரு, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கியேன், கிளார்க் ஒன்று நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கண்டுக்காம கிளார்க்கு எமோரி மேல ஊசியை போடலான்னு வராங்க. அங்க நம்ம மர்ஃபி கத்திக்கிட்டு இருக்காரு, அவளை எதுவும் பண்ணாதீங்கன்ட்டு. அதனால நம்ம கிளார்க் ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டு அவங்க உடம்புலயே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. சோ அப்படின்னா கிளார்க்கை தான் வந்து ரேடியேஷன் சேம்பருக்குள்ள அனுப்பி டெஸ்ட் பண்ணணும். ஒன்னு அவங்க உயிரோட இருக்கலாம், இல்லைன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனா ஒருவேளை கிளார்க் இறந்து போயிட்டாங்கன்னா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிளார்க்கோடைய அம்மா அந்த ரேடியேஷன் சேம்பரை உடைக்கிறாங்க. இதுக்கு மேல யாரை வச்சும் டெஸ்ட் பண்ண முடியாது. சோ இவங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா, இவங்க பொண்ணுன்றதுனால உடைச்சிட்டாங்க, மத்தவங்களா இருந்தா கருணையே இல்லாம கொலை பண்ணிருப்பாங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கேரக்டருடைய ஆர்க்கும் மாறிக்கிட்டே இருக்கும். கிளார்க் நல்லவங்களாவே இருந்தாங்க, திடீர்னு
தேவையில்லான்னு கெட்ட விஷயங்கள் பண்றாங்க. மர்ஃபி வந்து ஸ்டார்டிங்ல மோசமானவரா இருந்தாரு, இப்போ வந்து கொஞ்சம் நல்லவரா மாறுறாரு. ஒருவேளை இந்த மாதிரி பண்றதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பா தோணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மள வச்சு பாருங்க, கண்டிப்பா நம்மளும் அதை தான் பண்ணுவோமே. சோ நம்ம ஆக்டேவியா இருக்காங்கல்ல, அவங்க அந்த இல்லியன் கூட சேர்ந்து அவரோட இடத்துக்கு போறாங்க. இதுக்கு மேல சண்டை போடக்கூடாது, நார்மலான ஒரு லைஃப வாழணும்னு விவசாயத்தை கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இல்லியனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆக்டேவியா மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. ஏன்னா ஆக்டேவியா தான் இந்த கிளானுடைய லீடரையே போட்டு தள்ளினது. அதனால கம்முன்னு இருக்கிற ஆக்டேவியா கிட்ட அவங்க வம்பு இழுக்கிறாங்க. ஆக்டேவியாவும் கம்முன்னு இருக்க தான் ட்ரை பண்றாங்க. ஆனா வேற வழி இல்லாம அவங்கள அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. இல்லியன் கிட்டையும் இதுக்கு மேல என்னால இப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ ஜாஹாவும் பெல்லமியும் வந்து ஐஸ் நேஷன் இடத்துக்குள்ள இருக்கிற ஒரு கோயில், அங்க ஒரு பங்கரை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. ஆக்சுவலா அந்த பங்கர் வந்து ரொம்ப பெருசு, ஒரு 1200 பேர் கிட்ட இருக்கலாம். இதை கண்டுபிடிச்சது நம்ம ஜாஹா தான். சோ ஸ்கை பீப்புள் அப்புறம் அந்த இந்திராவுடைய கிளானு மத்த கிளான்னு எல்லாருமே அங்க போகலான்னு ட்ரை பண்றாங்க. ஐஸ் நேஷன் மட்டும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா தேவையில்லாம ப்ராப்ளம் வரும். சோ அதனால ஐஸ் நேஷன் லீடரான ரானை தீர்த்து கட்டணும் அப்படின்னு ஒரு பிளான்ல இறங்குறாங்க. எங்க நம்ம கிளார்க்குடைய அம்மா ரான் எல்லாருமே அந்த லேபை விட்டு அந்த பங்கர் இருக்கிற இடத்த பாக்குறதுக்கு வராங்க. சோ அப்பதான் ரானை கொல்றதுக்காக கிரவுண்டர்ஸ்லயே சில பேர் இந்திராவுடைய ஆட்கள்லாம் வராங்க. ரானுக்கு எதுவும் புரியல. அப்புறம் தான் தெரிய வருது இந்த பங்கரை பத்தி. சோ ஸ்கை பீப்புளும் இந்திராவுடைய ஆளுங்களும் ஒன்னு சேர்ந்தீங்க போல அப்படின்னு திரும்பவும் அகைன் ஸ்கை பீப்புள் மேல ஒரு போரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு ரெடி ஆகுறாரு. ஆனா கிளார்க்கு வந்து நம்ம நினைச்சதை விடவே ஆபத்து ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சு. 6 நாள்ல அவ்வளவுதான், ரேடியேஷன் புயல் வந்து நம்ம எல்லாரும் காலியாக போறோம், இந்த நேரத்துல சண்டை வேணாம் அப்படின்னு சொல்ல அந்த ரானுக்கும் இது சரி அப்படின்னு தோணுது. அதனால பேச்சுவார்த்தைக்கு இறங்குறாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தையும் சரியா முடியல. ஐஸ் நேஷன் வந்து இது எங்க ஏரியாக்குள்ள இருக்கிற பங்கரு, சோ எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்க இந்திரா முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ கிரவுண்டர்ஸ்கே லீடரா இருக்கிறது நம்ம ஐஸ் நேஷன் ரான் தான். ஜஸ்ட் அவர்கிட்ட சிப் இருக்கு அவ்வளவுதானே தவிர உண்மையான லீடரா இருக்க அவருக்கு தகுதியே இல்ல. சோ அதனால கிரவுண்டர்ஸ்க்கு உண்மையாவே நைட் பிளட் இருக்கிற ஒரு பர்சனை லீடரா தேர்ந்தெடுத்துட்டா அவங்க சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க. சோ ஐஸ் நேஷனையும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளார்க் இருக்காங்கல்ல, அவங்க கிரவுண்டர்ஸ் உடைய லீடர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கிளார்க்குடைய கையை கிழிச்சு பார்த்தா கருப்பு கலர்ல ரத்தம் வருது. சாகர நிலைமையில இருந்த அன்டாரி உடம்புல இருந்து ரத்தத்தை இவங்க ஏத்திருப்பாங்க. அதோட லூனாவுடைய எலும்பு மஜையில இருந்து ஒரு சீரமை ரெடி பண்ணி இவங்க உடம்புல போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டோடைய எஃபெக்ட்னால ரத்தத்துடைய கலர் மாறிடுச்சு. ஆனா உண்மையிலேயே இவங்க நைட் பிளட்டா அப்படின்ற விஷயம் தெரியாது. எது என்னவோ அப்படின்னு சொல்லி அந்த வெர்ஷன் 2.0 சிப் இருக்குல்ல, அத அந்த மந்திர வார்த்தைகள் சொல்லி கிளார்க்கு போடலான்னு வரும்பொழுது அங்க ஐஸ் நேஷனுடைய ரான் வராரு. இந்த கிளார்க்கு பொய்யுக்கு மேல பொய் சொல்லிருக்கா. நமக்கு லீடரா இருக்கிறவங்க நைட் பிளட்டா இருக்கணும்ன்றது சரிதான். ஆனா எப்படி நைட் பிளட்டா இருக்கணும், நேச்சுரலா அவங்க பிறந்திருக்கணும். ஆனா இவ என்ன பண்ணா தெரியுமா, அன்டாரியோடைய ரத்தத்தை உறிஞ்சும் லூனாவுடைய எலும்பு மஜையில இருந்து சீரத்தை ரெடி பண்ணியும் தான் இவ நைட் பிளட்டா மாறி இருக்கா அப்படின்னு சொல்ல. சோ இந்த மாதிரி ஒரு பர்சன் லீடர் ஆக கூடாதுன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. சோ இப்போ அந்த பங்கர் யாருக்கு சொந்தம் அப்படின்னு முடிவெடுத்தே ஆகணும். அப்பதான் ரானே ஒரு ஐடியா சொல்றாரு. ஒவ்வொரு கிளான்ல இருந்தும் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்க எல்லாருமே சண்டை போட்டுக்கணும். ஸ்கை பீப்புளோட சேர்த்தா மொத்தம் 13 கிளான் இருக்கு. அப்படின்னா 13 பேரு. அதுல கடைசியா யார் உயிரோட இருக்காங்களோ அந்த கிளானுக்கு தான் இந்த பங்கர் சொந்தம்னு சொல்ல எல்லாருமே ஓகேன்னு சொல்றாங்க. கிளார்க்குக்கும் வர வழி தெரியல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த நேரத்துல லேப்ல இருக்கிற நம்ம ரேவன், மர்ஃபி, எமோரி இவங்களும் திரும்ப ஸ்கை பீப்புளோட இடத்துக்கே வரணும். கிளம்பலான்னு பார்த்தா ரேவன் நான் வரலன்னு சொல்றாங்க. ஏன்னா ரேவனுக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால நான் எப்படியாவது ஸ்பேஸ்க்கு கூட போறேன், அங்க நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ மர்ஃபி அதை புரிஞ்சுக்கிட்டு எமோரி கூட திரும்ப ஸ்கை பீப்புளோடைய இடத்துக்கு தான் வராங்க. எங்க நம்ம கிளார்க்கு பெல்லமி கிட்ட போயிட்டு ஒவ்வொரு கிளானும் ஒரு ஆளை சண்டைக்கு ஏற்பாடு பண்ண போறாங்க. எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா நம்ம ஸ்கை பீப்புள்ல இந்த மாதிரி சண்டை போடுற ஒரு பயங்கரமான ஆளு இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு ஆக்டேவியா வராங்க. ஏன்னா ஆக்டேவியா வந்து கிரவுண்டர்ஸ் கூட நல்லா பயிற்சி பண்ணி இப்ப ஸ்கை பீப்புள்ல இருக்கிறதுலயே ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறது இவங்க தான். சோ ஃபைட்டையும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எந்தெந்த கிளான்ல இருந்து யார் யார் சண்டை போட போறாங்களோ அவங்க எல்லாரையுமே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸ்கை பீப்புளுக்காக ஆக்டேவியாவும், ஐஸ் நேஷனுக்காக அதோடைய லீடரான ரானும், அப்புறம் நம்ம ஆக்டேவியா கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாருல இல்லியன், அவருமே அவருடைய கிளானுக்காக போட்டி போட வந்திருக்காரு. சோ மொத்தம் 13 கிளானு 13 பேர் சண்டை போட போறாங்க. அப்பதான் திடீர்னு அந்த லூனா இருக்காங்கல்ல நைட் பிளட், அவங்க சண்டைக்கு வராங்க. ஆல்ரெடி எல்லா கிளானுக்கும் ஆள் இருக்கு, நீங்க எந்த கிளானுக்காக சண்டை போட போறீங்க அப்படின்னு சொல்ல, நான் எந்த ஒரு கிளானுக்கும் சண்டை போட போறது கிடையாது, எனக்காக தான் சண்டை போட போறேன். ஒருவேளை நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பங்கரை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாருமே இங்கேயே செத்து போகணும்னு சொல்ல, சோ எல்லாருமே லூனாவை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த மாதிரி சண்டை போடுறாங்களே, உண்மையிலேயே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பங்கரு. மத்தவங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. கிரவுண்டர்ஸ் வந்து நாக்கு
நாக்கு சுத்தம் உள்ளவங்க, வாக்கு சுத்தம் உள்ளவங்க. சோ அதனால கிரவுண்டர்ஸை நம்பி இந்த வாரும் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த 14 பேரும் சண்டை போடுறதுக்கு ஒரு இடம், அந்த இடம் ஃபுல்லா எங்க வேணாலும் போய்க்கலாம். கடைசியா ஒரே ஒருத்தர் உயிரோட இருக்கும்போது தான் இந்த சண்டையே ஸ்டாப் ஆகும். அதோட இந்த சண்டையை வந்து ஃபுல்லாலாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. கடைசியா உயிரோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்கன்னு நிறைய பேர் அங்க இருந்தே போயிடுவாங்க. சோ சண்டை போடுறவங்க மட்டும் தான் அங்க இருப்பாங்க. சோ சண்டையும் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்டேவியா என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டா போய் சண்டை போட்டா நம்மள போட்டு தள்ளிடுவாங்கன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. சோ மீதி இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு ஆட்கள் கம்மியாகும் போது போய் சண்டை போடலான்றதுதான் இவங்களோட பிளானே. சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஐஸ் நேஷனுடைய ரான் வந்து இன்னொரு கிளானை சேர்ந்தவரை போட்டு சம்மடி அடிச்சு காலி பண்றாரு. அந்த இலியன் இருக்காருல, அவரு ஆக்சுவலா அந்த சண்டைக்கு வந்ததே ஆக்டேவியாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான். சோ ஆக்டேவியாவை பார்த்து நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா ஆக்டேவியா முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஏன்னா இந்த நேரத்துல ஆக்டேவியாவால யாரையுமே நம்ப முடியாது. சோ இவங்க எப்படி சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்களோ அதே மாதிரி நிறைய பேர் டீமா சேர்ந்து இருக்காங்க. கரெக்டா ஆக்டேவியாவை வளைச்சு புடிச்சு அவ்வளவுதான் போட்டு தள்ளலாம் நினைக்கும் பொழுது இலியன் அந்த இடத்துக்கு வந்து ஆக்டேவியாவுக்கு ஹெல்ப் பண்றாரு. சோ இப்படி இவங்க சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா, அப்பதான் பெல்லமி ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. ஐஸ் நேஷனுடைய லீடர் ரான் சண்டை போடும்போதெல்லாம் அடி வாங்குறவங்க ரொம்ப டேமேஜ் ஆகுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த ரானுடைய ஆள் இருக்காங்கல்ல, எக்கோன்ற பொண்ணு, அவங்க ஒளிஞ்சிருந்து அம்பாலேயே அந்த ரான் யார் யார் கூட எல்லாம் சண்டை போடுறாரோ அவங்கள குத்தி வீக் பண்றாங்க. சோ அதே மாதிரிதான் ஆக்டேவியாவுக்கு ஹெல்ப் பண்ண அந்த எலியனுடைய கழுத்துலயும் ஒரு அம்பு வந்து இறங்கி எலியன் இறந்து போறாரு. ஆக்டேவியாவும் ரொம்ப நேரம் வழியில துடிச்சு சாக கூடாதுன்னு எலியனுடைய உயிரை எடுக்கிறாங்க. ஏங்க நம்ம பெல்லமியும் எக்கோன்ற ஒரு லேடி வந்து அம்பை விட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள வீக் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த லேடி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்கள சாகடிக்க ட்ரை பண்றாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஐஸ் நேஷனுடைய ரான் வந்துடுறாரு. அந்த எக்கோ லேடியும் சொல்றாங்க, ரான் நான் உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அம்பை விட்டு மத்தவங்கள காலி பண்ணன்னு சொல்ல, ரான் வந்துட்டு நம்ம பெல்லமி மேலலாம் கடுப்பாகல, அந்த எக்கோ மேல தான் கடுப்பாகிறாரு. ஏன்னா ரான் ரொம்ப ரொம்ப நல்லவர், இந்த சண்டை வந்து நேர்மையா நடக்கணும். சோ அதனால யாரு கண்ணுக்கும் படாம ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. அதோட ஐஸ் நேஷனுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஒருவேளை நான் ஜெயிச்சனா கூட பங்கருக்குள்ள உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. சோ அப்புறம் பெல்லமியை பார்த்து, நீங்க இருக்கா அப்படின்னா இன்னும் உன் தங்கச்சி உயிரோட தான் இருக்கா போலயே, அதான் ஆக்டேவியா, ஆமா அவ உயிரோட இருக்கா, அதோட அவ தான் ஜெயிக்க போறா அப்படின்னு பெல்லமி சொல்ல, பாத்தியாடா அண்ணன் தங்கச்சி பாசத்தை, நான் உன் சிஸ்டர் ஆக்டேவியாவை கொலை பண்ணும் பொழுது அவகிட்ட நான் சொல்றேன், இந்த மாதிரி பிரதர் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், நீ ரொம்ப லக்கி ஆக்டேவியான்னு நான் சொல்றேன். இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஆக்டேவியா ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. உடனே பெல்லமி என்ன சொல்றாருன்னா, ஐயோ நீங்க அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, வேணா இதை சொல்லுங்க, என் சிஸ்டர் ஆக்டேவியா உங்களை கொலை பண்ணும் பொழுது சாகிற நிலைமையில ஆக்டேவியா மாதிரி ஒரு சிஸ்டர் கிடைக்க நான் தான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லுங்கன்னு பெல்லமி சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஆக்டேவியா வந்து ரொம்ப எமோஷன் ஆகுறாங்க. ஏன்னா லிங்கன் இறந்து போனதுல இருந்தே இவங்க பெல்லமிய அவ்வளவா ஒரு பிரதரா கூட மதிக்கிறது கிடையாது. ஆனா இப்போ பெல்லமி பேசத்தெல்லாம் கேட்கும் பொழுது பெல்லமி தான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ அப்புறம் பெல்லமி அங்க இருந்து வெளியே போகலான்னு ட்ரை பண்ணும்பொழுது பெல்லமிய யாரோ மயக்க மருந்து கொடுத்து எங்கேயோ தூக்கிட்டு போறாங்க. இங்க சண்டை நடந்துகிட்டே இருக்கு, ஒருத்தரா செத்துக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. கடைசியா 3 பேர் தான் இருக்காங்க, நம்ம ஆக்டேவியா, ஐஸ் நேஷனுடைய ரான், அந்த லூனான்ற நைட் பிளட். சோ ஐஸ் நேஷனுடைய ரான் என்ன சொல்றாருன்னா ஆக்டேவியா கிட்ட, நம்ம ஆல்ரெடி பழகி இருக்கோம், அந்த லூனான்ற பொண்ணு யார் என்னெல்லாம் தெரியாது, சோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை போட்டு தள்ளுவோம், அதுக்கப்புறமா நேர்மையா நமக்குள்ள சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆக்டேவியாவும் ஓகேன்னு சொல்லி அந்த லூனா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், லூனா கதையை இவங்க முடிச்சிருப்பாங்க. சடனா பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிக்குது, ஆசிட் ரெயின். அது ரோனுடைய உடம்புலையும் ஆக்டேவியாவோட உடம்புலையும் பட்ட உடனே அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. ஆனா லூனா ஒரு நைட் பிளட்ன்றதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண மழை தான். சோ ஆக்டேவியாவும் சீக்கிரமா இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னு வேகமா ஓடி போறாங்க வீட்டுக்குள்ள. இங்க லூனா வந்து ரோனை அசால்ட்டா அந்த ஆசிட் மலையில முக்கி அவரை போட்டு தள்ளிட்டு அடுத்தது ஆக்டேவியா மட்டும் தான். இந்த ஆசிட் மலையில நினைஞ்சதுனால ஆக்டேவியாவுக்கு ரத்தம் வந்திருக்கும், அந்த ரத்தம் அப்படியே தரையில எல்லாம் இருக்கும். சோ அதை ஃபாலோ பண்ணி அந்த லூனா போறாங்க. பார்த்தா அந்த ரத்தம் வந்து ஒரு கபோர்டுக்குள்ள போய் நிக்குது. சோ கபோர்டுக்குள்ள தான் ஆக்டேவியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு லூனாவும் வீர வசனம் பேசுறாங்க. மனுஷங்க எல்லோருமே சுயநலவாதிகள், அவங்க யாருமே உயிரோட இருக்க கூடாது, அதனாலதான் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து அந்த கபோர்டுக்குள்ள சொருளான்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு கத்தி லூனாவுடைய உடம்புக்குள்ள இறங்குது. இந்த மாதிரி லூனா ரத்தத்தை ஃபாலோ பண்ணி வருவா அப்படின்னு ஆக்டேவியாவுக்கு தெரியும். அதனால அந்த கபோர்டுக்குள்ள ஒளிஞ்ச மாதிரியே ஒரு செட்டப்பை பண்ணிட்டு இவங்க வேற இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. சரியான நேரம் பார்த்து லூனாவுடைய கதையை அவங்க முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், லூனா இறந்து போனதுனால இப்ப இந்த சண்டையில ஜெயிச்சது ஆக்டேவியா தான், ஸ்கை பீப்பிள் தான். சோ கிரவுண்டர்ஸும் வந்து சொன்ன வார்த்தையை மீற மாட்டாங்க, அவங்க அந்த பங்கருக்காக இனிமே ஆசைப்படவே மாட்டாங்க. ஆனா இந்த சண்டையில ஜெயிச்ச ஆக்டேவியா வந்து எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க நான் சண்டை போட்டது நம்ம எல்லாருக்காகவும் தான், இனிமே 13 கிளான்லாம் கிடையாது, ஒரே ஒரு கிளான் தான் நம்ம எல்லாருமே. சோ அந்த பங்கர் ஸ்கை பீப்பிளுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எல்லாருக்குமே சொந்தம் அப்படின்னு சொல்ல கிரவுண்டர்ஸும் ஆக்டேவியாவை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இப்பதான் ஒரு பெரிய ப்ராப்ளமே தெரிய வருது. நம்ம கிளார்க் இருக்காங்கல்ல, அவங்களும் ஜாஹாவும் சேர்ந்து இவங்க தான் வந்து பெல்லமிய கடத்தி அந்த பங்கருக்குள்ள தான் கொண்டு போயிருக்காங்களே. இவங்க என்ன வேலை பார்த்துட்டாங்கன்னா, இந்த சண்டையில ஆக்டேவியா ஜெயிக்கலனா என்ன பண்றது, அதனால பங்கரை நம்ம
ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு உள் பக்கமா லாக் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஸ்கை பீப்பிள் எல்லாருமே இப்ப பங்கருக்குள்ள இருக்காங்க. வெளிய இருக்கிற கிரவுண்டர்ஸும் ஸ்கை பீப்பிள் ஏன் இவ்வளவு ஈனத்தனமா இருக்காங்கன்னு கடுப்பாகுறாங்க. அதுவும் நம்ம கமாண்டர்லாம் அந்த பங்கரோட டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு, ஓபனே பண்ண மாட்டாங்க. அவங்க நம்ம ஆளுங்களே ஏன் இப்படி இருக்காங்கன்னு கோவப்படுறாரு. ஆக்டேவியாவும் கோவப்படுறாங்க. சோ இந்த விஷயம் பெல்லமிக்கு தெரிஞ்ச உடனே ஒரு செமையா கடுப்பாகுறாரு. ரேடியோ மூலியமா மேல இருக்கிற ஆக்டேவியா கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆக்டேவியாவும் நான் ஜெயிச்சிட்டேன், நீங்க எதுக்கு உள்ள போயிட்டு கதவை சாத்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பெல்லமியும் இதை பண்ணது நான் கிடையாது, பட் ஆனா நான் அதை ஃபிக்ஸ் பண்றேன். ஆக்டேவியாவும் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பங்கர் ஸ்கை பீப்பிளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா கிளானுக்குமே சொந்தம். எல்லா கிளான்ல இருந்தும் 100 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க இந்த பங்கர்ல இருக்க போறாங்க. சோ அதனால கதவை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்ல ஓபன் பண்றேன் அப்படின்னு அவர் வரலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா ஜாஹா செக்யூரிட்டி ஆளுங்களோட வந்து பெல்லமியை பிடிச்சி அரெஸ்ட் பண்றாரு, யாருமே வெளியே போக கூடாதுன்னு. இங்க வெளியே இருக்கிற ஆக்டேவியாவுக்கு உள்ள ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்னன்னு முழுசா தெரியல. இந்த நேரத்துல நம்ம ரேவன் இருக்காங்கல்ல, அவங்க தனியா அந்த லேப்ல இருக்காங்க. ரேவனுடைய மூளையில சில ப்ராப்ளம் வருது, அதனால கற்பனையா சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அவங்க கண்ணுக்கு ஆலி ஏஐ ரோபோட்டை உருவாக்குன அந்த பெக்காலாம் வர மாதிரி தெரியுது. சோ ரேவனுக்கும் நம்ம ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு புரியுது. சோ அதுக்கு இவங்க என்ன பண்ணணும்னா மொத்த உடம்பையும் ரீஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஒரு கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான். சோ கொஞ்ச நேரத்துக்கு இறந்து போய் மூளைக்கு போற எலக்ட்ரிக்கல் சிக்னல் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். அவ்வளவுதான், அவங்க இறந்தே போயிடுவாங்க. ஆனா கரெக்டான நேரத்துல அவங்க உடம்புல ஷாக்க கொடுக்க டக்குன்னு அவங்க உயிரோட வந்துருவாங்க. சோ மூளையும் ரீஸ்டார்ட் ஆன மாதிரி பழைய ஹாலுசினேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது. சோ ரேவனும் அதே மாதிரி இறந்து போகலான்னு ஒரு பெரிய தண்ணி டேங்க் ஃபுல்லா ஐஸ் வாட்டர் தான், அதுல முங்கி இறந்து போறாங்க. அவங்க உடம்போட ஒரு வயரும் கனெக்ட் ஆகிருக்கு. 15 நிமிஷம் கழிச்சு அதுல இருந்து ஷாக் வரும். சோ அதே மாதிரியே ரேவன் இறந்து போயிட்டாங்க. எலக்ட்ரிக்கல் சிக்னல் எல்லாமே ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. கரெக்டான நேரத்துல ஷாக்கும் வர ரேவன் உயிரோட வந்துடுறாங்க. அதோட அவங்களுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம்லாம் இல்ல, நல்லா ஆயிட்டாங்க. சோ இப்ப கதை அப்படியே பங்கருக்கு போகுது. பங்கர்ல ஃபுல்லாவே ஒரு 500க்கு மேல ஸ்கை பீப்பிள் இருப்பாங்க. சோ ஜாஹா தான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் கதவை ஓபன் பண்ண வேணாம், மேல புயல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் போலான்னு இருக்காங்க. ஆனா அந்த ஜாஹா கூட வராத ஒரு குரூப் இருக்கு, ஜாஸ்பர், இன்னும் சில ஆட்கள்லாம். இவங்கலாம் வந்து வாழ்க்கையே வெறுத்தவங்க, இவங்களே வெளியே இருந்து சாகலாம் நினைக்கிறாங்க. ஆனா மாண்டி வந்து எப்படியாவது ஜாஸ்பரையும் அங்க இருக்கிறவங்களையும் காப்பாத்தி கொண்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாருமே ஓவர் டோஸான மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்கிறாங்க. ஜாஸ்பரும் இறந்து போறாரு. சோ இங்க பங்கருக்கு வெளியே இருக்கிற ஆக்டேவியா, இந்திராவுக்குலாம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்கை பீப்பிள் இந்த மாதிரி பங்கரையே கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வெளியே சொன்னா அவ்வளவுதான் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். சோ வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆக்டேவியா தெளிவா சொல்றாங்க, என்னோட பிரதர் பெல்லமி கண்டிப்பா அந்த டோரை திறப்பான், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க பெல்லமியை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவரோட கையை அப்படியே ஃபோர்ஸா இழுத்து அறுத்துக்கிறாரு. இதனால கையை செக் பண்றதுக்காக கிளார்க்கோடைய அம்மா வராங்க. சோ அவர்கிட்ட இவர் எமோஷனலா பேச அவங்களும் ஓகேன்னு சொல்லி டோரை ஓபன் பண்ண ஒத்துக்கிறாங்க. ஆனா வந்து அந்த ஜாஹா இருக்கார்ல, அவரு முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஸ்கை பீப்பிள் மட்டும் தான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் கிளார்க்கோடைய அம்மாவும் ஜாஹாவுக்கு ஷாக்க கொடுத்து அவங்க அந்த டோரை ஓபன் பண்றாங்க. சோ பெல்லமியும் வேகமா போயிட்டு மேனுவலா ஓபன் பண்றது மட்டும் தான் பாக்கி. அங்க போகும்போது அங்க கிளார்க் வந்துடுறாங்க. கையில கன்னை வச்சுக்கிட்டு, இங்க பாரு, நீ வெளியே போன அப்படின்னா அவ்வளவுதான், நிறைய மக்களை நம்ம இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல பெல்லமியும் நம்ம கதவை திறக்காம உள்ளே இருந்தாலும் வெளியே நிறைய மக்களை இழந்துருவோம். நான் டோரை ஓபன் பண்ண தான் போறேன், ஏன்னா வெளியே என்னோட சிஸ்டர் ஆக்டேவியா இருக்கா, நீ என்ன தடுத்து தான் ஆகணும், அப்படின்னா என்ன ஷூட் பண்ணி கொலை பண்ணு அப்படின்னு சொல்ல கிளார்க்கால பெல்லமியை ஷூட் பண்ண முடியல. சோ அவரும் கதவை திறந்து வெளியே போறாரு. பெல்லமியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆக்டேவியா, இந்திராவுக்குலாம் நிம்மதியே. ஆக்டேவியா உங்க பிரதரை வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. எனக்கு தெரியும் பெல்லமி, எங்களை காப்பாத்து நீ வெளியே வருவா அப்படின்னு சொல்ல நான் எப்படி வராம இருப்பேன், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், ஆக்டேவியா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க, எல்லா கிளான்ல இருந்தும் 100 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு. சோ அவ்வளவுதான், அதுக்கான வேலை போக ஆரம்பிக்குது. ஆனா ஆல்ரெடி ஸ்கை பீப்பிளுடைய 500 பேர் இந்த பங்கருக்குள்ள இருக்காங்க. இதுல இருந்து 100 பேரை ஃபில்டர் பண்ணி மத்தவங்கள வெளியே அனுப்பணும். சோ ஜாஹாவும் இங்க நம்பிக்கையோட வந்தவங்களை எப்படி வெளியே அனுப்புறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் வேற வழியில பண்ணிதானே ஆகணும். கமாண்டரும் ஜாஹாவும் சேர்ந்து ஸ்கை பீப்பிள் எல்லோரையுமே இடுக்கமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து லாக் பண்றாங்க. எல்லாருமே எல்லாம் இங்க இருக்க போறது கிடையாது, வெறும் 100 பேர் மட்டும் தான். அதுவும் ஸ்கை பீப்பிள்ல முக்கியமான 20 பேரை நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். மீதி இருக்கிற 80 பேருக்கு தான் உங்க பேரை நீங்க எழுதி போடுங்க, குலுக்கல் முறையில நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை பாக்குறாங்க. சோ அதே மாதிரி பேரெல்லாம் எழுதி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆட்களை செலக்ட் பண்ணும்போது செலக்ட் ஆகாதவங்க எல்லாம் கடுப்பாகுறாங்க. சோ அதனால இந்த மாதிரி குலுக்கல் முறைலாம் தேவையில்லை. கிரவுண்டர்ஸ் ஒரு 200-300 பேரை சாகடிச்சா நாங்க இங்க இருக்கலாம்ல, சோ அதனால அவங்க கூட சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வெறி ஆகுறாங்க இவங்க எல்லாரும். சோ இப்படி ஸ்கை பீப்பிள் வந்து சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்ற விஷயம் ஆக்டேவியாவுக்கு தெரிய வருது. சோ ஆக்டேவியாவும் இந்த ஒரு ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஸ்கை பீப்பிளையே சண்டை போறதுக்கு போகும்போது தான் உள்ள போனா ஸ்கை பீப்பிள் எல்லோருமே மயக்கத்துல இருக்காங்க. கமாண்டரும் ஜாஹாவும் மக்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு முன்னெச்சரிக்கையா மயக்க மருந்து இருக்கிற ஒரு ஸ்மோக் கேஸ போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான், இப்ப எல்லாரும் மயங்கி இருக்காங்க. இந்த மக்கள்ல இருந்து ஆல்ரெடி நம்ம கிளார்க் வந்து ஒரு 100 பேருடைய பேர் எழுதிருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு போயிட்டு மத்தவங்கள வெளியே தூக்கி போடலான்னு போறாங்க. சோ இந்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஸ்கை பீப்பிள்ல இருக்கிற குழந்தைங்க மட்டும் கணக்கெல்லாம் கிடையாது அவங்களுக்கு, அவங்க இங்க தான் இருக்கணும், அவங்க உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கமாண்டர்
டாக்டர் சொல்றாரு. எங்க நம்ம ரேவன் இருக்காங்கல்ல, அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கிளார்க்கு, பெல்லமி, மர்ஃபி, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு மான்டின்னு எல்லாருமே வராங்க. வர வழியில இந்த கிரவுண்டர்ஸ் கிட்ட இருந்து பிரிஞ்ச சில கும்பல்லாம் வந்து அந்த ரேடியேஷன் சூட்டுக்காக கிளார்க்கோடைய ஆளுங்களை அடிக்கும் பொழுது அங்க எக்கோ வந்து இவங்களை காப்பாத்துறாங்க. சோ அந்த எக்கோவை தான் ஐஸ் நேஷனுடைய ரான் வந்து இதுக்கப்புறம் எங்க குரூப்ல நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு. சோ அவங்க இப்ப கிளார்க்கையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்திட்டு நான் எங்க போறதுன்னு தெரியல, என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல கிளார்க்கும் இவங்களுக்கு ஒரு ரேடியேஷன் சூட் எல்லாம் போட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான், இன்னும் 1-2 மணி நேரத்துல ரேடியேஷன் புயல் வரப்போகுது. பங்கர்ல சேஃபா இல்லாம வெளியே இருக்கிற எல்லாருமே இறந்து தான் போக போறாங்க. சோ டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் ரேவனை காப்பாத்த இவங்க எல்லாருமே போறாங்க. ரேவனுக்கு ஷாக்கு. இந்நேரத்துக்கு நீங்க சேஃபா பங்கர்ல இருக்கணுமே, ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, உன்னை விட்டு எங்களால போக முடியாது, அதோட நம்ம ஒன்னும் பங்கர்ல ஒளிய போறது கிடையாது, நம்ம ஸ்பேஸுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் ரேவனுக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா பங்கர்ல வந்துட்டு ராக்கெட் ஃபியூவல் இருந்தது, அதையும் தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சோ இந்த ஃபியூவலை யூஸ் பண்ணி உங்களால ஸ்பேஸுக்கு போக முடியும். சோ இப்போ வந்து எல்லாருமே ராக்கெட் மூலியமா ஸ்பேஸுக்கு போயிட்டு அங்க ஒரு ரிங் மட்டும் இருக்கும். சோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு 5 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு தயாராகிறாங்க. எதுக்காக 5 வருஷம் அப்படின்னா, இப்ப வர அந்த ரேடியேஷன் புயல், அந்த ரேடியேஷன்லாம் கம்மியாகிறதுக்கு 5 வருஷம் ஆகுமா. சோ பங்கர்ல கிரவுண்டர்ஸ், ஸ்கை பீப்பிள் இவங்க எல்லாருமே 100 பேர் செலக்ட் பண்ணி அவங்க பங்கர்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் வெளியே இருக்காங்க. அங்க அந்த மோசமான ரேடியேஷன் புயல் வந்து எல்லாரும் இறந்து போறாங்க. சோ அடுத்தது அந்த புயல் வந்து இப்ப நம்ம ரேவன், கிளார்க் இருக்கிற இடத்துக்கு தான் வரப்போகுது. வேகமா இவங்க தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ராக்கெட்டை கிளப்பியே ஆகணும். சோ ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க கிட்ட இருக்கிற ராக்கெட் வந்து செப்பரேட்டா வேற ஒரு ராக்கெட். சோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட அது டாக்கிங்லாம் ஆகாது. சோ அதனால ஒரே வழி என்ன அப்படின்னா, மேல இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதோட டோரை ஓபன் பண்ணி ராக்கெட் அதுக்குள்ள மெதுவா அனுப்பணும். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, மேல இருக்கிற அந்த ரிங் மாதிரி இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பவர் இல்ல. அதாவது பவர் இருக்கு, பட் ஆனா பூமியில இருந்து எந்த ஒரு சிக்னலும் வராததுனால அது டெம்பரவரியா எல்லா பவரையும் ஷட் டவுன் பண்ணிருக்கு. சோ பூமியில இருந்து சிக்னல் வந்தா மட்டும் தான் அது ஆன் ஆகுமே. சோ இங்க மேனுவலா ஒருத்தங்க டவருக்கு மேல ஏறி நின்னு அந்த ஆண்டனாவை சரி பண்ணணும். சோ அதுக்காக கிளார்க் தான் போறாங்க. மத்தவங்க எல்லாம் தேவையான விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளார்க்குக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா பார்த்தா புயல் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. சோ இப்போ இவங்க உடனே கிளம்பி ஆகணும், இல்லனா அந்த புயல்ல மாட்டி எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. சோ அதனால வேகமா கிளார்க்கை விட்டுட்டு அவங்க ராக்கெட்ல போக ஆரம்பிக்கிறாங்க. இத கிளார்க்கும் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு கோவம்லாம் கிடையாது. எப்படியாவது மேல போறவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல சிக்னல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமா அந்த ஆண்டனாவை என்னென்னமோ பண்றாங்க. எங்க ரேவன், பெல்லமி மத்தவங்க எல்லாம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பவர் இல்லாம இருக்கு. ஆனா நம்ம கிளார்க் ஆண்டனாவை பிடிச்சி ஆட்டுல பவர் அகைன் வந்துருது. இவங்க சேஃபா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிடுறாங்க. சோ ஒரு வழியா ஸ்பேஸுக்கு போன இவங்க சேஃப் ஆயிடுறாங்க. அழிஞ்சு போன உலகத்தை இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட கிளார்க் கண்டிப்பா இறந்து தான் போயிருப்பா அப்படின்னு நினைச்சு இவங்க கிளார்க்க நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா பார்த்தா கீழே கிளார்க் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா கிளார்க் ஒரு நைட் பிளட்டாவே மாறிட்டாங்க. நைட் பிளட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த ரேடியேஷனை தாங்க முடியும். அன்டாரியோடைய ரத்தத்தை உடம்புல ஏத்தனதா இருக்கட்டும், லூனாவுடைய அந்த எலும்பு மஜ்ஜையை அவங்க உடம்புல கொண்டு வந்ததா இருக்கட்டும், இதுதான் கிளார்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அதோட கிளார்க்கோடவே ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணும் நைட் பிளட் தான். சோ அதனால அந்த பொண்ணுக்கும் எதுவும் ஆகல. சோ கிளார்க்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பேஸுக்கு போன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட கான்டாக்ட் பண்ணுவாங்களா, இல்ல பங்கர்ல இருக்கிற ஸ்கை பீப்பிள் கிரவுண்டர்ஸ்லாம் இவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஏதாவது தகவல் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது தான் வானத்துல இருந்து ஒரு பாடு மாதிரி கீழே இறங்குது. பெல்லமி தான் வராரு அப்படின்னு சொல்லி வேகமா இவங்க போயிட்டு கன்னுடைய ஸ்கோப் வழியா பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்கிறாங்க இது இவங்களுடைய ஸ்பேஸ்ஷிப் கிடையாது. அதோட இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, வேற லெவல் டெக்னாலஜியா இருக்கு. சோ இப்படி ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல வந்தது யாரு என்னன்னு கிளார்க்கு சுத்தமா புரியல. அப்படியே ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்ல வந்து கேகரின் பிரிசனர் டிரான்ஸ்போர்ட்னு போட்டிருக்கு. அப்படின்னா கைதிகளை டிரான்ஸ்போர்ட் பண்ற ஒரு ஸ்பேஸ்ஷிப் அது. சோ இப்படின்னு இந்த இடத்துலயே சீசன் 4 முடிச்சிட்டாங்க. சோ வந்தது என்ன ஸ்பேஸ்ஷிப், இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரப்போகுது, அடுத்தடுத்த சீசன்ல நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கதை வேற எங்கேயோ போயிடும். அப்படி எங்க போனாலும் சரி கதையில 100 மக்கள், 100 புல்லட்ஸ் இப்படின்னு 100 அப்படின்ற விஷயம் மட்டும் திரும்ப திரும்ப வரும். அதனாலதான் இதோட பேரே 100. சோ அடுத்த 100 சீசனை சீக்கிரமாவே நம்ம பார்க்கலாம். நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல் ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.